சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம், சந்திப்போம். அம்மா வந்து மட்டக்களப்பு, ஊருக்கு வந்தால் வாங்க. நன்றி. சரி, சந்தோஷம், சந்திப்போம். என்ன ஊருக்கு வாங்க. ஆளும் நல்ல என்ன சொல்ல ஃப்ரெண்ட்லியான ஆள். டேய் பாய். உனக்கு ஐஸ்கிரீம் சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். சமைக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லை, ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க. வச்சம் பிறட்டுனா சரி இல்லை. அவரை கட்டி பிடிக்கிற விதம் பண்ண கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அதில் வந்து அழுகிறார், நாங்கள் பிரியிட வேண்டும். என்னுடைய பழைய ஞாபகம் வந்துட்டு நான் அங்கேருந்து வலிக்கிறது எங்களுக்குமே சரியான ஒரு கவலையாக தான் இருக்கு. வந்துட்டான் ஒரு 15 நிமிஷம் இல்லை கோல்றது வேண்டாம் ஒரு ரியல் வை வேண்டான். அது சரி, இவர் சண்டை பிடிக்கிறார். அந்த சின்ன வயசுல ஒரு ஆள் தந்த ஞாபகங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்ல கேட்கிறாங்கல்ல. என்ன சாமான் சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. பதட்டமா இல்ல இருக்கு. போலீஸ் வந்து நிப்பாட்டி வந்து வாகனத்தை வந்து செக் பண்ணினவன். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 76வது நாள். நாங்கள் புத்தளத்தில் நிற்கிறோம். எங்களுடைய ராசாத்தி வேலை அலுவலாக வந்து 3-4 நாட்களாக வந்து இங்கே நின்றுட்டோம். இங்கே நின்றது வந்து ஒரு கராஜ் வேலைக்கு வந்தால் டென்ஷனாக இருக்கும். ஆனால் ஒரு டென்ஷனுமே இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் நின்ற மாதிரி ஷானோட வீடு பக்கத்துலேயே நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருந்துட்டு எல்லாமே வந்து முடிஞ்சுது. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்து வெளிக்கிட போகிறோம். எங்கே போக போகிறோம்னா வந்து அடுத்ததாக அனுராதபுரம் மாவட்டத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கு போவோமா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் பயணத்தை வந்து இன்றைக்கு இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். தொடர்ந்து என்னெல்லாம் நடக்குதுன்ற பாருங்கள். அதோட எல்லாருக்குமே மிக்க 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 நன்றி. பிறந்த நாளுக்கு வந்து கணக்கு பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தேன். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்க 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய இந்த வேன் வீடு ராசாத்தியில் வந்து பயணத்தை மேற்கொண்ட நாங்கள் 120 நாள் கொண்ட பயணத்தில் இன்றைக்கு 76வது நாள். மூட்டை முடிச்செல்லாம் வந்து கட்டுப்படுது. வெளியில் எடுத்த பொருட்கள் எல்லாம் வந்து வச்சு எல்லாமே வந்து கட்டுப்படுது. வெளிக்கிட போகிறோம். வந்ததால் வந்து கணக்க வேலைகள் செய்து நாங்கள் கியர் செய்து நாங்கள் ஹேண்ட் பிரேக் செய்து நாங்கள் அதோடு சேர்த்து என்ன செய்தாங்கள் வேறு எப்படியுமே வந்து இந்த தோப்பை வந்து நாங்களும் மிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவையிலும் வந்து எங்களை மிஸ் பண்ணினோம். இங்கால ஃபுல்லாக வந்து இந்த தென்னந்தோப்புகள்லாம் பெருங்காணிகள் ஒன்றையும் காண முடியாது. பெருங்காணி இருக்கிற இடத்துலையும் வந்து தென்னை மரங்களை வச்சிருக்கணும். இன்றைக்கி வலிக்கிட போகிறோம். அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் நாங்கள் சமையல் வந்து வேட்டை வேண்டி கொடுத்த நாங்கள் அவையில வீட்டை செய்து வந்தது. அதோட இந்த இடத்துல வச்சு ஒரு சமையல் ஒன்று போடுவோம்னா நான் ஆசை. என்ன பிரச்சனைன்னா வந்து இங்கே இந்த இளையா பிரச்சனை என்னபடியா வெளியில் வச்சு சமைக்க எல்லாம் முச்சி கொண்டு நிற்கும். அதனால் சமையல் போடலாம் போயிட்டு சரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். சாணம் இன்னும் எழும்பையில் ஆளை எழுப்பி இப்போ நாங்கள் வெளிக்கிறதுக்கு முன்னால் வந்து இந்தலாம் பெரிய தோப்பை பார்த்துட்டு அதில் ஒரு சமையல் போடாமல் விட்டால் வந்து எங்களுக்கு ஒரு மன உறுத்தலாக இருக்கும். என்ன புத்தளம் வந்து இப்படி ஒன்று செய்யாட்டி என்ன. அதனால் ஒரு சமையல் ஒன்று போட போகிறோம். இதில் சின்ன கறி ஒன்று வச்சு அப்படியோ காலை சாப்பாட்டை வந்து இங்கேயே முடிச்சுட்டு பயணத்தை தொடங்க போகிறோம். என்னென்னு சொல்கிறோம், போகிறதுக்கு மனமில்லை தானே, என்ன செய்கிறது, போய்த்தானே ஆகணும். அதனால் சமையலுக்கு வந்து இங்கே ஆயுதங்கள் நடக்குது. அப்படியே வச்சுட்டு காய்ச்சணும் சாப்பிட்றோம். என்னென்னு சொல்கிறது, இங்கே வந்து உடனே வந்து இளையான் வந்துடும். அதுதான் பிரச்சனை. சரி, பக்கத்தில் கொஞ்சம் ஆட்டிறைச்சி வேண்டி நாங்கள் கறி வச்சுட்டு இங்கால பானையும் வேண்டி சாப்பிடுவோம். பான் சாப்பிடுவோமா ரொட்டி சாப்பிடுவோமா? ரொட்டி சாப்பிடுவோம். ரொட்டி பரோட்டா வேணும். பரோட்டா விளையாடிக்கணும். பரோட்டாவும் ஆட்டிறைச்சி கறியும் புத்தளத்தில் இது எந்த இடம் ப்ரோ? புத்தளத்துல இது வந்து தேத்தாப்புல கணக்கு இடங்கள் இருக்கு. கல்பி ரோட் எடுத்தா தலுவு, தேத்தாப்புல, மாம்புரி, நாவல்காடு. மற்றது வந்து நரக்களி. அவனுக்கு கோலம் எடுப்புமா, அவன் இனி வர மாட்டான். அவனை அந்த சர்ப்ரைஸோட சரி. மற்றது வந்து இந்த ஆட்டிறைச்சி கறி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. என்ன
புத்தள மாடு செம்மறி ஆடு. அதான் மற்றது இந்த இங்கால பாத்தீங்களா, இங்கால கணக்க புல்லுகள் எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா மேய்ஞ்ச. நீங்க என்ன வாரீங்களா எங்களோட? செம்மறி ஆடு இன்றைக்கு செம்மையா ரசிக்கிறோம், எல்லாருமே ருசிக்கிறோம். அங்க சொல்லிவிடு. இன்னைக்கு செம்மறியாட செம்மையா ருசிக்கிறோம், அதுவரை எல்லாரும் நல்லா தின்றோம். இல்ல அது ரைமிங்ல வரணும். இன்னைக்கு என்ன முதல்ல என்ன சொன்னீங்க? இன்னைக்கு செம்மறியாடு செம்மையா சமைக்கிறோம், எல்லாரும் ருசிக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு. சரி சரி. செம்மறியாடு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். நீ சொல்லிவிடு. ரைட். எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள படுத்தின அப்புறம் தான் ஒரு சமையலை போட்டுட்டு போவோம். இவ்வளவு தோப்புல வச்சு சமைக்காட்டி அப்புறம் என்ன, அதோட சாணையம் வந்து கூட்டி கொண்டு போறோம். என்ன சாணுக்கு வந்து வேண்டாம், கவலையா இருக்கு. இல்ல அது இல்ல, நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன். நான் வெளிநாட்டுல மணப்பெண்ண இப்படி போட்டு நல்ல கவர்ச்சிகரமான படியும் தானே. என்ன மியாவ். உங்களை சமைக்க விட்டது அப்புறம் பேசுவாங்க, நாங்கள் சமைக்கிறோம். சமைக்க விட்டாங்க, யார் பேச போறாங்க? பாக்குறாங்க, பேசுறாங்களே. இந்த பொடி என்ன வதக்கிறவன். இந்த ஆட்டிறைச்சி பத்தி என்ன சொல்றீங்க? சமைச்சு சாப்பிட்டு சொல்றேன். பாருங்க, அப்பா தூளை பிரட்டின உடனே பாவம் கறிய பாவம் கொதிக்க கறி 10 நிமிஷம். சரி அவ்வளோதான். சமைக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லை, ஒன்றுக்கும் யோசிக்காங்க. வச்சம் பிரட்டினா சரி. நல்ல வாசமாக இருக்கு. சரி பான் நான் சாப்பிடணும்னு நினச்சேன் இந்த கறியோட. ஆனால் பரோட்டா தான் கடைசியில் கிடச்சிருக்கு இந்த தோப்பில். கடைசியில் அதுவும் செய்யாச்சு, சமையலும் போட்டாச்சு. என்னவா அதுவும் திருப்தி தான். இவர் அப்பா அவர் மகன் அண்ணன் தம்பி நினைக்க கூட ஆளை வந்து கூட்டிக்கொண்டு போகலாம் தான். சில வேலைக்கார ஆளை விட்டுட்டோம். யாழ்ப்பாணம் வாங்க, என்ன முடிச்சுட்டு போய்க்க வாங்க, எல்லாரும் குடும்பமாக வாங்க. என்ன சார்? ரொட்டி ஆட்டிறைச்சி கறி மணக்க சுட சுட கறி, அதோட பருப்பு வீட்டை வச்சு இருங்க சார். வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த இதுல எல்லாம் போட்டிருக்கேன், குடல்லாம் போட்டிருக்கேன். சாப்பிட்டோம், சும்மா வேற லெவலாக இருந்தது. அப்படி இருந்தது என்ன சொல்லி அந்த டேஸ்ட் வந்து சொல்ல இல்லாது. வளமையை நாங்கள் சாப்பிட்றத விட வேறு லெவலாக இருந்தது. சரி, அதோட சேர்த்து ஒரு பிளேன் டீயும் வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இதில் இலைப்பாரிட்டு பயணத்தை தொடங்க போகிறோம். இங்கே கோயில் மாமான்னு கூப்பிட்டு எங்களுக்குமே வந்துட்டு அவர் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வண்டியாக வந்து வலிக்கிறார். போயிட்டு வாரம் என்ன ஊருக்கு வந்தால் வாங்க. நன்றி, எல்லாமே வந்து செய்த நாங்கள் சந்தோஷம். பாய். என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? பாய்ரா பேரை சொல்லி விடுங்க. என்ன பேர்? அவன் நேற்று பைபிள் நின்றவன் சைலண்ட் ஆயிட்டான். என்ன பேருப்பா உங்களுக்கு? உண்மையா நேற்று நீ ஏன்டா வெள்ளைன்னு சொல்லி அவன் நினைக்கிற? நீ இன்றைய பாட்டு படிக்க தானே போற. எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிச்சிருக்கு, பாட்டிட்டு போ. 6ஆவது பாடல். டே சத்தியமா இந்த சர்ச் ஃபாதர் இருக்கிறீங்களா வேறங்க, இந்த வெள்ளைய சொல்லியே இருக்கா, அடியே மன நில்லுனா நிக்காதுன்னு பாட்டு பாடுறான். 6ஆவது இல்ல போற. இப்ப இங்க எங்களுக்கு படி ஒரு பாட்டு படி. நிறைய பேர் பாக்குறாங்க அங்க யாழ்ப்பாணத்துல. படி ஒரு பாட்டு சும்மா படிச்சு காட்டி விடு. உனக்கு தெரிஞ்ச கம்பெனிக்கு வாங்கனே. நீ படிச்சு பாடி. நீ பாடி. இல்ல இவன் ஒரு பாட்டு சொல்லு. நீ சொல்லு. என்ன இனியோட விருப்பமாடா எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. லேட்டா என்ன பாடம் இல்லையாடா? என்னடா நீ படி. என்னடா இது படி. பாடி. இவன் சரி பட்டு வருவான். சரி போ. சரியா மிஸ் ஆயிட்டு. வணக்கம். சரி பாய். சந்தோஷம். ஊருக்கு வரும்போது வாங்க. இல்ல அவரை கட்டி பிடிக்கிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சந்தோஷம். கோயிலன் மாமா வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஆள். என்ன சொல்ற, பழகி பார்த்தா தான் தெரியும். அதோட நல்ல கராஜ், அவ்வளவு விஷயங்களும் வந்து செய்தாங்க. கூலியும் வந்து என்ன சொல்ற, வளமையாவே சீப் தான். ஆனால் எங்களுக்கு அதை விட வந்து சீப்பாக செய்து தந்தவர். நீங்களும் தேவையாண்டா வந்து நாடலாம். என்ன விதமான இதெல்லாம் வந்து செய்கிறவர். கூடுதலாக வாகனம் வந்தால் வந்து ஒரு நாளைக்கு மேலே வாகனம் நிற்காது, உடனே அனுப்பி கொண்டிருப்பினோம். ஆனால்
நாங்கள் அனுபவப்பட்ட கராச்சிகளில் எல்லாம் கராச்சியிலேண்டா ஸ்பீடாக கலட்டிவினோம், கலட்டிட்டு அதை பூட்டை அடுத்த வேலையை பார்த்து தொடங்கிடுவேன். கலட்டியாச்சு தானே போக மட்டும் நிற்கணும் தானேன்ட்டு அப்படி நடக்கும். அப்போ எங்களுக்கு நன்றி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி. மற்றது கோயிலம் மாமா எல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து மன்னார்லேருந்து வந்தது. மற்றது சானண்ட அம்மா எல்லாம் வந்து மட்டக்களப்பு வெவ்வேறு பகுதிகளில் இருந்தது வந்து இங்கே செட்டில் ஆகிட்டோம். நல்ல ஒரு பகுதி, இந்த இடம் நல்ல அமைதியாக நல்ல ஒரு இதாக இருந்தது. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட போகிறோம். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம், சந்திப்போம். அம்மா வந்து மட்டக்களப்பில் இருக்கிற உறவுகளாக இருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்க. எந்த இடம் நீங்கள் மட்டக்களப்பில்? ஏர்போஸ் பக்கத்தில். இங்கே வந்து ஆல் செட்டில் ஆகிட்டோம். சந்தோஷம் எங்களுக்கு. என்னென்னு சொல்கிறேன், இங்கே கராச்சிக்கு டென்ஷனாக இருந்த மாதிரியே இல்லை. நல்ல எங்களோட வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருந்த வருத்தாட்டத்தை. சரி, ஊருக்கு வரும்போது வாங்க கட்டாயம், யாழ்ப்பாணம் வாங்க. என்ன சார், நாங்கள் இங்கேருந்து போன உடனே எல்லாரையும் இருக்கா யாழ்ப்பாணம் கூட்டியாங்க, ரவுண்ட் அடிப்போம். ராசாத்தியை சேர்க்கிறோம். அதான் சொல்கிறேன், சேர்த்தாப்புறம் தான் உங்களை ஏற்றிக்கிட்டு தெரியல அவங்க. சரி, நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இந்த இடத்த விட்டு பிரிகிறது எங்களுக்குமே கவலையாக தான் இருக்கு. பார்க்குறாங்க சந்திப்பா, கட்டாயம் சந்திப்பா. என்னங்கடா நீங்களும் மாறீங்களா? வர இல்லையா? சரி, நாங்கள் போகிறோம். பாய். அண்ணாங்கடா, அண்ணா வெளியே போயிட்டான். அண்ணா ஒரு வழியில பவனி செட் ஆகாது. ஒரு இதெல்லாம் செய்யலாம். இந்த போனை பார்த்து வந்துருக்கா ஆளே இல்லையா? நீ நாங்கள் போகிறோம்ட்டு கவலை இல்லையா? நாங்கள் போகிறோம்ட்டு கவலையா இல்லையா? சமாளிச்சுட்டு இருக்கிறாடா. நீங்களும் வாங்கலாம். இப்போ இந்த இவனை பாருங்க, நல்ல வட்டிப்பா, நல்ல மொழி அதை கேட்ட மாதிரி தலைமையிடம் வட்டி இருக்கு. ரெடியாக வந்திருக்காங்க. சரி, நாங்கள் இன்றைக்கி ஐஸ்கிரீம் கிடைக்க குடிக்கல. நாங்கள் ஐஸ்கிரீம் பண்ணுங்க. எடுங்க ஐஸ்கிரீம் வேணும். இதில் எடுங்க எடுன்ற இந்த இதை எடுன்ற அதை எடுத்து கொடுங்க. இல்ல ஐஸ்கிரீம் எங்கட காலத்துல எல்லாம் நாங்க வீட்டுல வந்துட்டு யாரும் பெரியாக்கள் போய்க்க நாங்க யோசிப்போம் எடுத்து தந்துட்டு போய். அது சும்மா ஐஸ்கிரீம் கொடுறா, ஐஸ்கிரீமுக்கு தான், ஐஸ்கிரீம் தான் வை வேண்டன்ற. அது சரி, இவர் சண்டை பிடிக்கிறாரு. இல்லடா டே உண்மையா இங்க சும்மா இது ஐஸ்கிரீம் தான்டா. இந்த படி ஐஸ்கிரீம் தான்டா. சரி இப்படி அண்ணா அது இந்த அண்ணா வரக்கூடு. அண்ணா அங்க போயிட்டார். சரி, சந்திப்போம். என்ன பிறகு சந்திப்போம். சரி, நாங்கள் வெளிக்கிறோம். எங்களுக்கு சின்ன வயசுல எங்க ஞாபகம் வரும். யாரும் வீட்டுக்கு வந்துட்டு போனால் வந்து சின்ன ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் இருந்தாலுமே அது மனதில் நிற்கும். அந்த ஞாபகங்கள்லாம் இவங்களை விட்டு பிரிகிறது. அவ்வளோ கவனிச்சவ இவங்களுமே வந்து சப்போர்ட் ஆகும். பார்த்துட்டு போகணும். சான் பெரிய எங்களுக்கு ஒரு ஆதரவு. சந்திப்போம் கட்டாயம். அதில் வந்து அழுகிறார், நாங்கள் பிரியிற வேண்டும். டேய் அழக்கூடாது, வரணுமா? யாழ்ப்பாணம் வரணும், சரியா? எங்களுக்குமே சின்ன வயசுல ஒரு கவலை ஒன்றைக்கும் வீட்டாரும் வந்துட்டு போயக்க. பாய் எல்லாரும் சேர்ந்து வாங்க, சரியா? நல்ல அமைதியான இடம், நல்ல ஊர். எங்களுக்கு கொஞ்ச நாள் நின்றது எங்களுக்குமே சந்தோஷம். ஓகே, பாய் சான் விரைவில் வரணுமா? நுரேலியாக வரணுமா? ஓகே, வலிக்கிறோம். இப்போ அவங்க வீட்டை வலிக்கிட்டுட்டோம். நேராக வந்து அன்றாபுரம் நோக்கி போகிறோம். இடையில மோகன் நாம சந்திக்கணும். அதோட அங்கேருந்து வலிக்கிறது எங்களுக்குமே சரியான ஒரு கவலையாக தான் இருக்கு. ஒரு குடும்பமாக பழகிட்டோம். கிட்டத்தட்ட 4 நாட்கள் வந்து 3 இரவுகளும் 4 இரவுகள் நின்று நாங்கள். அவையிலும் நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு குடும்பம், என்னென்னு சொல்றது, அப்படி இருந்தது. வலிக்கிறோம். ஒரு இடத்துல நாங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம்னா திரும்ப அந்த இடத்துல இருந்து போய்க்க ஒரு கவலை ஒன்று இருக்கும். அதே மாதிரி சின்ன பொடியங்களுக்கு வந்து கவலை ஆக்களுக்கு. எனக்கு அவங்கள பார்க்க எங்களுடைய சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. இப்போ வீட்டாரும் வருவினோம் வந்துட்டு வந்து அவைகள் நாங்கள் வெளியில் போயிட்டு திரும்ப வரைக்கும் வந்து ஆக்கள் நிற்க மாட்டோம். அப்போக்கு ஆக்கள் இல்லையன்னு ஒரு சின்ன கவலை ஒன்று வரும். அப்படித்தான் அவங்களுக்கு வந்து கவலை. சரி, அப்படியே போவோம்.
என்ன அதுக்கிடையில வந்துட்டீங்க சரி சந்தோஷம் சந்திப்போம் என்ன ஊருக்கு வாங்க இதில் வந்து இங்கே புத்தளம் டவுனுக்கு போயிருந்தவ இப்போ தான் வந்திருக்கணும் எங்களுக்கு கவலையாக தான் இருக்கு வாககள் ஆளும் நல்ல என்ன சொல்ல ஃப்ரெண்ட்லியான டேய் பாய் உனக்கு ஐஸ்கிரீம் குடிக்கணும் எல்லாம் போய் ஐஸ்கிரீம் குடிங்க சரியா தம்பியை கொடுத்து நம்மண்டு டிவி அண்டு பழுதாக போயிட்டு திருத்துறாக புத்தெல்லாம் போயிட்டு ஆக்கள் போயினோம் போய்க்க நின்றுட்டு போகிறார் உண்மையிலேயே சந்தோஷம் இப்படி எதிர்பாராத உறவுகள் இந்த சந்திப்புகள் எங்களுக்கு கணக்கு பாடத்தை வந்து படிப்பிச்சு தருவோம் அதில் வந்து கவலையாக தான் போயினோம் மற்றது இந்த இடத்துல போலீஸ் வந்து நிப்பாட்டி வந்து வாகனத்தை வந்து செக் பண்ணினவன் நாங்கள் வரையக்க இல்லை இந்த செக்கிங் போயின் வெள்ளிக்கிழமை தான் போட்ட வேண்டாம் வெள்ளி சனி ஞாயிறு சில வேளை ஏதாவது என்ன சொல்கிறேன் இங்கே கரையோர பகுதி தானே கரையோர பகுதியா ஏதாவது இங்கே இந்த கொண்டு போகிறோமோ கண்டு யோசிச்சு வாகனத்தில் ஒரு ஏரிமையில் அந்த இதையும் திறந்து பார்த்தவ இருந்துட்டு தான் இப்படி நடக்கும் நடுவில் இப்படி நடக்காது ஓகே அண்ணா லைசன்ஸை பதிஞ்சிட்டு விட்டவன் என்ன அட்ரஸை பதிஞ்சிட்டு அப்படி விட்டவன் சரி நாங்கள் இப்படி பயணத்தை தொடருவோம் ஹலோ என்ன ஞாயிற்றுக்கிழமை மேலே பார்க்குறீங்க வாசையா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அங்கே மூடி லீவு இங்கே பிஸியா எல்லாம் பேசியல் எல்லாம் பண்ண கொண்டு பார்த்தா நீங்கள் என்ன பிஸியாக இருக்கிறீங்க அடிவோம் சரி அண்ணாண்ட இடத்தை பார்த்தீங்கன்னா மாற்றிடுவீங்கண்ணா ரைட் ரைட் மோகனா சொல்லியிருந்தவர் வந்து தம்பி புத்தளத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கடைக்கு வாங்க தம்பி தலைமையர் இருக்கா வெட்டிட்டு ஃபேஷியல் ஒன்று போட்டுட்டு போவிட்டு இன்றைக்கு சரி நாங்கள் சரி ஆளை சந்திச்சுட்டு போகணும்னா வந்தாங்க அப்புறம் சரி கொஞ்சம் ஹேர் கட்டையும் பண்ணுவோம் வந்துட்டு உடுப்பை மாற்றிட்டு தலைமையை வெட்டிட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கான் அதே மாதிரி குளிகளை போட்டுட்டு பயணத்தை தொடருவோம் நான் நிற்கலை இப்போவே 12:30 நாங்கள் புத்தளத்தை விட்டு இன்றைக்கு போவான்னு டவுட்டாக இருக்குது சரி பார்ப்போம் சரி அதோட வந்து அந்த பொடியங்கள்லானே அவங்கள பார்க்க எனக்கு வந்து என்னுடைய பழைய ஞாபகம் வந்துட்டு நாங்கள் முதல்ல இருக்க வீட்டாரும் பெரியாக்கள் வந்தால் போய்க்க ஏதாவது தந்துட்டு போகிறோம் அந்த காசு செலவழிக்க மாட்டோம் நாங்கள் அந்த காசை ஒரு இதில் வச்சு சேர்த்து இவர் தந்தவர் இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு வந்து அந்த சின்ன வயசில் ஒரு ஆள் தந்த ஞாபகங்கள் இருக்குது அந்த மன்னரில் எங்களோட ஜீவன் மாமாண்ட அவர் தந்த இதுகள் வந்து ஞாபகம் இருக்குது அது எந்த காலமும் வந்து இது மறக்காது அப்போ எனக்குமே வந்து அவங்கள பார்த்து ஏதோ செய்யணுமே இருந்தது சரி அடிக்கிற வைக்க ஒரு தலைமையில வெட்டிட்டு குளியை ஒன்று போடுவோம் நாங்கள் ஃபோனெல்லாம் அடிச்சுட்டு போயினோம் கணக்க சப்போர்ட் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய வாகனம் எல்லா பெருமையும் இந்த ராசாத்திக்கு அதோட சரியான ஒரு வெயிலில் விட்டுருக்கிறோம் பேட்டரி வடிவாக சார்ஜ் ஏறட்டும் கடையில் நாங்கள் வெட்டுறோம் லேட்டஸ்ட்டாக தான் நாள் வெட்டுவார் எல்லாரும் இந்த வெட்டுறோம் மசாஜ் ஒன்று போடுறோம் பண்ணுறோம் நான் வந்துட்டான் ஒரு 15 நிமிஷம் இல்லை கோல்லுறது எங்க அடிக்கிறீங்க நாங்கள் சொன்னோம் இன்றைக்கு போக மாட்டோம் புத்தளத்தை விட்டு வாடா உள்ளகேல இன்றைக்கு போ வண்டி சோக்கு இது இல்ல நாங்க சாப்பிட்டு வெளிக்கிறோம் இடையில கேப்பா இல்ல நல்ல அழகா இருக்கு இல்ல அது நாங்க இல்ல இன்றைக்கு அங்க இருந்து அது பிரச்சனை இல்ல இன்றைக்கு இன்றைக்கு அங்கிருந்து வலிக்கிட்டு இல்ல திருப்ப வீட்டை வர மாட்டோம் நாங்க ஃபீலா வந்தாங்க இனி திருப்ப வர மாட்டோம் இஞ்சால இல்ல வேண்டாம் அது திருப்ப நாளைக்கு திருப்ப இதாயிரும் நாங்க இப்ப தலைமையர் வெட்டிட்டு குளிக்க போறோம் குளிச்சுட்டு முடிவு எடுப்போம் சரி சோக்காத்தான் இருக்க போது அண்ணாண்ட கடையில ஃபேஷியல் இருக்கு ஃபுட் மசாஜ் இருக்கு மற்றது சகல விதமான இதுவும் இருக்கு தமிழ் ப்ரோஸ் வந்த நேரம் வந்து தமிழ் ப்ரோஸுக்கு நடந்து வந்தவர் தானே அவருக்கு தேடி போய் நல்ல ஃபுட் மசாஜ் ஒன்று கொடுத்தவர் இங்கே மட்டும் இல்லை
இன்னும் 2-3 இடத்துல ஆள் தேடி போய் தமிழ் பசங்க ஆளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது அப்படிதான் எங்களுக்குமே பழக்கமானது. மோகன்னா புத்தளத்தில் அம்மா வரவேற்பப்பா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிறவான்னு தெரியலை. ஆள் புது சாமான்களை போட்டு நட்டக்குது. மசாஜ்லேருந்து சகலம் எல்லாம் செய்துட்டு தான் போங்கண்டு. ஆனால் நான் இதுவரை காலம் பார்த்த சலூன்களில் இன்றைக்கு தான் இப்படி பொருட்கள் எல்லாம் எடுத்து அதுதான் என்ன சாமான் இது மோகன இல்லை என்ன பருக்கள் இல்லாமல் செய்கிறது. ரைட் ஓகே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொருள் மாதிரி கிடக்கு ஆல்ட்டு. ஆனால் எல்லாம் இருக்க சகல விதமும் இருக்கு. மோகன்னா வந்து புரியாதுல்ல எல்லாரும் வெட்டிட்டு போங்கன்னு முன்னாள் ஒரு ஆள் வெட்டிட்டு இருக்கிற எல்லா வித்தையும் இந்த பொருள் உள்ள இருக்கான்னு தெரிகிற அளவுக்கு எக்கச்சக்க பொருளை போட்டுட்டேன். இப்போ அடுத்ததான் வந்து எங்களுக்கு வெட்ட போறோம். கொழும்புலாம் வெட்டினாங்க. ஆனால் இதை விட வெட்டுற முன்னாள் எப்படி இருக்கு வெட்டினா மோகனா ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். தலையில அலிஸ்டாண்டெல்லாம் போடுறது. நான் முடி வளர்ற ஒன்றும் செய்யலாம். சொல்லுங்க நீங்க வெட்டுற வெட்டில முடி இருக்கிற மாதிரி இருக்கும். சலூன் வந்தா உண்மையை நிறுத்துறாரு. சுலபமான ஒரு நிறுத்துறாரு. ஆமாண்ணா சலூன் வந்தா வந்து சுலபமான ஒரு நிறுத்துறாரு. பிரச்சனைனா இங்கே தான் கொண்டு வர ஒரு எங்களுள்ள ஒரு பாகுபாடு எல்லாம் வந்து இங்கே தான் சொல்றது. வந்தது கூட ரிலீஃப் ஆயிருக்கு. தலையில் ஒரு பேரத்தை வைக்கி எல்லா இடத்துலையும் நடக்குது. மசாஜ் ஒன்று போட்டு பார்க்குறது பொது இடம் கிடைக்கல. பொது இடம் கூழ் குடிக்கணும்னு சொல்லி ஒண்ணுமே கூழ் குடிக்கவும் கிடைக்கல. 12 இல்லையா பயம் இது எவ்வளோ முடியுமோ இப்பதான் முறையா இந்த ஸ்ட்ரீம் போறேன். நீங்க இங்க வந்து பேக்கேஜ்ல இருக்கலாம். பேக்கேஜ்ல இருக்கு எல்லாம் இருக்கும். ஆள் வந்து சும்மா தலைமை வந்து இருக்கிற எல்லா பொருளும் வந்து பாவிக்குது. கூடுதலான செலவுகளும் அல்ல இருக்கு. ஆனா கேட்டா மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ ஒரு ஆளுக்கு என்ன இது யூஸ் பண்ணினா திருப்பி எடுப்பான். என்ன இவர் வந்து தலைமை வந்து ஒரு மசாஜ் போட்டு எல்லாம் வந்து இது எல்லாமே வந்து செய்து விடுவார். ஒயிட்டின்னா இது வந்துடும். அது என்னென்னு கேட்டால் அந்த கிளிப் இருக்குது. கிளிப்பை போட்டு பிடிச்சா கொஞ்சம் நோவாக இருக்குது தானே. அதனால தான் இதில் எடுக்கிறது. அதனால் கிளிப்பே எடுத்து காட்டுறேன். இதில் வந்து பெரிய பருவம் இருந்தால் இந்த பருவம் இப்படி குட்டி உடைக்கிறது. எவ்வளோ ஒரு பெருசாக வந்து
இப்போ பார்த்துட்டு இந்த கிளிப்பால் எடுக்குது. இது எந்த ஒயிட்டிங் தான் வரும். ஓகே ஓகே. இப்படி இந்த நான் இப்படி ஆகிட்டேன் என்று சொல்ற மாதிரி செய்ய போறாரு போல. இது என்ன சாமான்? பறக்கல் எடுக்கிறது, பறவை சொல்றது. இதெல்லாம் வேண்டி வச்சுக்க பெரிய முதல் நாள் என்ன? எங்கட ராசண்ண மாதிரி எல்லாமே அடிக்க வச்சிருக்கிறார். ஆனா இந்த கருவிகள் கூடுதலா எல்லா இடம் இருக்கா? இந்த சாமான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்பதான் முக்காத்திட்டம் முடிஞ்சிருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷன் ஒரு 10-15 பேருக்கு தொழில் செய்யறேன்டா, புத்தளத்துலேருந்து மோகனாவை சாமானோட ஒரு வடி கொண்டு போட்டு ரக்குறாதா ஏட்டா குணேசன்னா குணேசன் கல்யாணம் வீட்டுக்கு ரக்குறதா. ஆனா ஆள் பாருங்க மேடர் அடிச்ச வரைக்கும் ரக்குறா. கரண்ட் அடிக்குமா? பயமா இருக்கு இந்த கருவியில பார்க்க. என்ன ஒன்றுமே செய்யல ஐயா. லைட் இல்லை டெட் செல்லு தான். ஓண்ணா என்ன சுமிங்க கிடக்குற மாதிரி கண்ணாடி போடுறீங்க? ஓண்ணா என்ன சாமான் சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. பதட்டமா இல்ல இருக்கு. ஓகே ரைட். ஓகே தெரியல தெரியல. என்ன சாமான் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்களேன். விஐபி சலூன்ல செய்யற எல்லாம் நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கீங்க நீங்க. நம்மள மக்களையும் விஐபி ஆக்குறீங்க. பேசாம நீங்க யாழ்ப்பாணத்துல வந்தீங்கன்னா நாங்களும் சும்மா வெளியே இப்போ கடைகள் எல்லாத்தையும் கொண்டு வாரீங்களா? கடை கொண்டு போடுவோம் எங்களுக்கு இடலாம். பிடிக்கிறீங்களா? விளங்குதா? விளங்கல ஒன்றும் விளங்கல. நானும் கருவிகளை பார்த்து பயந்துட்டேன். எங்களுக்கு ஒன்றுமே செய்யாம நல்ல இதாக இருக்கு. லைட்டா என்ன விளங்குது? அலஸ்டின் நான் வந்துட்டு இன்னைக்கு மூக்கு குத்த போறேன். தோடு குத்துறேன். வேண்டாம் குத்தவே வேண்டாம். மோகன் அன்பு பரிசு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கணும். மோகனா அடிங்க நீங்க ஜோசிக்க கூடாது. டக்குன்னு வச்சு தட்டி விடுங்க. மோகனா அனுமதி கேட்க கூடாது. மோகனா குத்த போறாங்களா? ஐயோ சொல்ல கேக்குறாங்கல்ல. அண்ணா இடம் மாறி குத்திட்டாரு. தெரியாத கரண்டி தான் மரத்தை குத்தணும். இது என்ன இது? கடுக்கன் டான் ஆகிட்டார் அண்ணா. அண்ணாக்கு பெரிய செயின் ஒன்று வெள்ளி செயின் ஒன்று வாங்கி கொடுக்க காலத்துல ஓட தெரியும். டான் டான் டான். இது வந்து வேலைக்காதது. ஓகே இது நோ. நான் பேசி முன்னால டெம்பரரியா தான் இது டோட்டலே குத்தினா. டெம்பரரியா தான் இது குத்தி இருக்கு. இது கரண்ட் ஆபரா தான். இத நாங்கள் காஞ்ச பிறகு இதை போடுங்க. இதுல விருப்பப்பட்டதுதான் எல்லாரும் தோடு குத்த போறாங்களா?
இதான் டிசைன் இருக்கு. இது மற்ற வெள்ளி எடுத்து போட்டா நல்லா இருக்கும். வெள்ளி சில்வர் கலர் நல்லா இருக்கும். எங்கட காது கருப்பு கலர்ல போடாம சில்வர் கலர் போட்டா நல்லா இருக்கும். இப்படி ஒன்று போட்டுனதான் நான் காதா இருந்தது. அது போட்ட இருந்த பிரயோசனம். அடிவாமா 2 வாரம் இதுல ஒன்று அடிவாமா. வயசா 3 லைன்ல அடிச்சு விடுவாங்க. இது வந்து சும்மா டெம்பரரி தான் மாத்தம். அது சேஃப்டி காஞ்ச பிறகு இதை போட்டு மாத்தி. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். மக்களே அலஸ்டினா வந்து என்ன அலஸ்டின் ரொக்கா மாத்தி இருக்கிறாரு. ஆள் நித்திர முடிஞ்சு எழுப்புறதுக்குள்ள மாறிட்டு நன்றி மோகனா சும்மா வேற லெவலா இருக்கு. தரமான சர்வீஸ் எல்லா சர்வீஸும் இருக்கு. இதெல்லாம் இருக்குன்றதுக்காண்டி எங்கள்கிட்ட என்னெல்லாம் செய்தோமோ அவ்வளவு இருக்கு. கேட்டேன் இது வந்து கறிக்கட்டு தான். கறிக்கட்டு 2 மாசத்துக்கு கடந்து நாங்கள் சந்தைக்கு போது கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவோம். யாழ்ப்பாணத்துல யாரும் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கல்யாண வீடு ஒரு 20-30 பேருக்கு வெட்ட போறீங்கடா வருவீங்களா? ஃபேஷியல் சகலதுக்கும் ஃபேஷியல் மசாஜ்ல இருந்து சகலதுக்கும் ஆள் வரும். தொடர்பு பண்ணுங்க. நம்பர் போடுவோமா? நம்பர் போடு. நம்பர் என்ன தொடர்பு பண்ணுங்க. நம்பர் தருவோம். கடைசியில தோடையும் குத்தி விட்டாங்களே நாங்கப்பா. உண்மையிலே வந்து தரமான சர்வீஸ் வேற லெவலில் இருக்குது. அதோட விலையிலும் விசாரிச்சுனாங்க. இவ்வளவு ரேட்டில் இப்படி செய்யலாமான்னு யோசிக்க தோணுது. கொழும்புல அப்படியான இடங்கள் என்னன்னு சொல்கிறோம். யாழ்ப்பாணத்தில் கூட நாங்கள் இவ்வளவு விஷயங்கள் செய்கிறோம்னா வந்து எக்கச்சக்கம் செலவாகும். ஆனால் இங்கே வந்து சரியான சீப்பாக ஆள் செய்தருவார். நீங்கள் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. அதோட விடிய வரைக்கும் வந்து இதில் எங்கட வாகனம் தாங்க விட்டுனாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் இவ்வளவு வாகனங்கள் இதில் நிற்கிறண்டு. இந்த சந்திலேருந்து அங்கே மட்டுமே வந்து வாகனங்கள்லாம் பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அது இந்த ஃபீஸ் நடக்குது. பார்ப்போம் போகக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்களும் போவோம். ஒன்று இவ்வளோ வாகனம் கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே வந்துட்டு இங்கே பூனே சென்னை இதில் தோடு குத்தி இருக்கிறார். இந்த குத்தி இருக்கிறார். காதறந்து போச்சு தோடு குத்தி. இல்லை நட்கருணை பவனியண்டே என்ன நடக்குது ப்ரோ? இது இந்த சர்ச்சின் பேர் என்ன? இது வந்து கரிக்கட்டி கோட்லூப்பு தேவாலயம். இது வந்து நிறைய பக்தர்கள் இப்போ இதில் வராங்க. இதுக்கு நடக்குது வந்து நட்கருணை பவனி நடைபெற்று இருக்கு. ரைட். நாங்கள் விடிய அங்கே நின்று நாங்கள் எங்கள் தேக்காவ ஏதோ ஒரு இடம் உண்டு புத்தலாம் கற்பட்டியில் அரவாசி தூரம். அதுல இருந்து சொன்னாங்க அங்கே இருந்து பவனியா நடந்து இங்கே வருவாங்களாம். பாலாவில இருந்து பவனியா பாலாவி ரைட் அங்கே இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே பக்தர் எல்லாமே இப்போ பாலாவில இருந்து நடந்து வந்து இப்போ எல்லாரும் நடந்து வருவீங்க. ரைட் ஓகே ஓகே. அப்போ பார்ப்போமா நாங்களும் அதான் டப்பண்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளோ க்ரௌட் நாங்களே யோசிச்சோம். ஆனால் இதில் இப்போ சர்ச்சில் இது இல்லை என்ன? ரைட் ஓகே. நாங்கள் இப்போ போய் ஒரு குளியலை போட்டுட்டு வாரோம். நன்றி ப்ரோ. இவன் தலைமையர் வெட்டிக்கு இந்த மேலே வெட்ட மாட்டான். கீழே வா என்ன சம்பவம் பண்ணா வந்து வர்ற எல்லாருக்கும் தோடு குத்து விடுவோம். என்ன அது ஏற்கனவே இருக்கு. சின்ன வயசுல அவ்வளோதான் இறங்கிட்டான். என்னையா ஒன்றும் தெரியாத மாதிரி குத்துறீங்க நீங்க. குத்துல கத்தோணும். தலைமையெல்லாம் பட்டிதான் நீ குளத்தில் போய் ஒரு குளியலை போட்டுட்டு போவோம். இவ்வளவு க்ரௌடப்பா. ஐயோ ஃபுல்லாக வாகனம் தான். கவரேஜே இல்லை இந்த ஏரியாவில். வழியை பாருங்க ஃபுல்லாகவே தோப்பு தான். தென்னந்தோப்புகள். தேங்காய் வியாபாரம் வந்து புத்தளமண்டா தேங்காய் வியாபாரம் தான். சரி இதில் பெரிய ஒரு பண்டு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கால தான் குளம். ஆனால் இந்த குளத்தில் வந்து குளிக்க இயலாது. ஃபுல்லாக தாமரை. அதோட இதில் குளிச்சா டேஞ்சர். முதல்ல இளம் நிற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. தண்ணி குறைவு. அதனால் இன்றைக்கு குளிக்க இயலாது. குளத்தில் குளிக்கலாம்னு ஆசையாக வந்தோம். ஆனால் சரி வரையில் ஃபுல்லாக தாமரையாக கிடக்கு.
இதுக்குள்ள கீழே போனோம்டா அப்படியும் சேராத்தான் இருக்கு. நல்ல இடம். இங்கே வளமையாக தண்ணி கூட வாங்கிக்கிறதா. நான் இன்றைக்கு ஒரு சீசன் ரெண்டாக தான் இறங்கலாம். என்ன குறைஞ்சிச்சு. சரி, இனி போய் அண்ணாண்ட வீட்டை குளிச்சுட்டு ஒரு விருந்து ஒன்று இருக்கு அண்ணாண்ட வீட்டை போமா. அடுத்ததாக மோகன் அண்ணை வீட்டை வந்திருக்கிறோம். இங்கே இருக்க வீடுகளெல்லாம் நல்லா இருக்குது. சின்ன சின்ன வீடுகள்னாலும் நல்லா இருக்குது. கூடுதலாக செங்கலில் தான் கட்டியிருக்கணும். ஏண்டா குளிர்மையாக இருக்கணும் பண்ணுறக்காண்டி இங்கே தான் குளிக்க போகிறோம். இங்கே மோகன் அண்ணை விட்ட சாப்பாடு இது மதிய விருந்தாக தான் இருந்தது. ஆனால் இரவு விருந்தாக போயிட்டு ஒரு வாழை இலையிலே எல்லாம் படைச்சிருக்கு. அப்படியோ சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. நீங்களும் வந்துடுங்கம்மா. ஒரு பொடி எண்டை நாங்கள் இங்கே பீச்சுக்கு வந்திருக்கிறோம். பீச்சில் அப்படியே நின்றுட்டு போய் படுத்துட்டு நாளைய நாள் தொடங்க போது அன்றாவதரம் போக போகிறோம். இங்கே அண்ணன் மோகன் என்ன மகன் எல்லாருமே வந்திருக்கணும். உங்களோட பேர் என்ன? வினோ. ரைட். அப்படியோ இந்த பீச் அடியில் சரியான க்ரௌட். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்படியே நின்றுட்டு நேரத்தை கழிச்சிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி நீ இந்த இடத்துல இந்த அப்லோட் பண்ணிட்டு தான் போக போகிறோம். சந்திப்போம் நாளை. மோகன்னாக்கு மிக்க நன்றி. இன்றைய விருந்து எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட இதுக்கு என்ன மிக விரைவில் புது கடை திறக்க போகிறார். திறப்பு விழாக்கு அடுத்து திறப்பு விழாக்கு வருவோம்னா கட்டாயம் பெறுவோம். புத்தளம் பாரம். புத்தளத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. புத்தளம் முடியணும். எவ்வளோ வளங்கள் இருக்குது இது கிடாக்கு. என்னண்ணா சரியா முடியலை. அதான் சரி, நாளைக்கு சந்திப்போம். பாய் ஆட்டிவிடுங்க. பாய்.